இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் இது வரைக்கும் கடந்து வந்த பாதை அப்படின்னு இப்போது நான் யோசித்து எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சில விஷயங்கள் யோசிக்கும்போது, நான் இப்போது இந்த வீடியோ மேக் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணிட்டு யோசித்தேன். நமக்கு ஏதாவது ப்ளஸ் நடந்துச்சு, மைனஸ் நடந்துச்சுன்னு சொல்கிறோம்ல, இல்லை இந்த இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, எப்படி நம்ம வந்தோம் அப்படின்னு ஒருத்தங்க கேட்குறீங்க. நீங்களே எதிரில் எனக்கு ஒருத்தங்க கேட்குறீங்க. நான் என்ன பதில் சொல்லுவேன்னு யோசித்தேன். நீங்கள் நம்பணும், எனக்கு ஒன்றுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஸ்டில் நவ் எப்படி இருக்கேன்னா, நான் எப்படி உட்காந்துருக்கேன்னா, நான் எந்த பொசிஷனில் உட்காந்துருக்கேன், நான் எந்த மாதிரி கையை வச்சுருக்கேன், எந்த மாதிரி காலில் வச்சு உட்காந்துருக்கேன், நான் எப்படி ஃபோனை பிடிச்சிருக்கேன், எப்படி பார்த்து பேசுகிறேன், இது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓ காட்! இது எப்படி அப்புறம் நான் உங்கள்கிட்ட இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா, கண்ணு மூடி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறேன். இதை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நிலை வந்தப்போ உங்களோட எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. எல்லாத்தையும் மறந்து டேட்டாலாம் எரேஸ் ஆனதுக்கப்புறம் தான் புதுசாக ஆவீங்க. இது உண்மை. ஆனால் அந்த அந்த இப்போது நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் நீச்சல் கற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கிணத்துல விழுந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கிணத்து சம்மந்தமாக ஒரு விஷயமோ, இல்லை கிணத்து சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இன்னொருத்தங்க சொல்லும்போதோ எனக்கு அந்த ஞாபகம் வரும். அவ்வளோதான். நான் வேணும்னா போய் எடுத்துக்குவேன் அந்த டேட்டாவை, அந்த எண்ணத்தை. சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு புயல் அடிக்குது, ஒரு மழை அடிக்குது. அந்த நேரத்தில் ஒரு நனையிறது, கொஞ்சம் அந்த குளுமையை உணர்றது, அப்புறம் தண்ணி ஓடுறது, இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா? அதே மாதிரி எனக்கும் துன்பம் இப்போ கரண்ட்டில் வரும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏதோ இன்றைக்கி வீட்டில் ஒரு வேலை பண்ணணுன்னு நினச்சிட்ருக்கேன். அது செய்யலை. இப்போது உணவு நான் தயார் பண்ணலை, இல்லை நான் ரொட்டீனாக செய்கிற வேலை எதுவுமே செய்யலை அப்படின்னா, ஒரு விதமான ஒரு 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 சின்ன மனம், ஒரு சஞ்சலம், டென்ஷன் இருக்கும்ல, அது வரும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அதை பெருசாக அலட்டிக்க மாட்டேன். முந்தி மாதிரி இல்லை. ஐயோ! அந்த கோவத்தை யார் மேலேயா காட்டுறது, இல்லை நமக்கு கீழே யாராவது குழந்தைங்களோ யாராக இருந்தால் கத்துறது. கண்டிப்பாக நம்ம 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 நினச்சி ஒரு செயல் இயலாமையின் காரணமாக நம்ம அந்த கோவத்தை மற்றவங்கள்ட்ட காட்டுறது. அதுக்கப்புறம் என்னென்னா, நானே என்னை கோவப்படுத்திக்கிறது, டென்ஷன் ஆகிக்கிறது, கத்துறது. இப்படி பண்ணிட்டோமே, அப்படி பண்ணிட்டோமே நானே புலம்பிக்கிறது. இப்படி இந்த மாதிரிலாம் இல்லாமல், அந்த புயல் மழை பெஞ்சு ஓயிற டைம் இருக்குல்ல, அந்த இதுக்குள்ளே அந்த பிரச்சனை தீர்ந்துடும். மழை எப்படி நின்று போனோடனே உங்களுக்கு அடையாளமே தெரியாதோ, தண்ணி மட்டும் ஓடும், கொஞ்சம் கேட்கும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கே பிரச்சனையை ஏற்றுக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் நான் என்னை எப்படி இப்படி தயார்படுத்தினாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இந்த நிலை, நான் இப்போ உட்காந்து பேசிகிட்ருக்க நிலைக்கு என்னை எப்படி தயார்படுத்தினாங்க, யாரெல்லாம் தயார்படுத்தினாங்க அப்படின்னு நீங்கள் சார்பாக கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்வி. அப்போ நான் யோசிக்கும்போது இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு மட்டும் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என் மைண்டில் என்ன வருதோ அதை பேசுகிறேன். எனக்கு லலிதா சகஸ்ரநாமம் ரைட் நவ், நான் இப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன இந்த வீடியோ, இந்த ஆதிசங்கரோட நிர்வாண அஷ்டகம் தாண்டி நான் அடுத்து என்ன போகணுன்னு பேசணும்னு நினச்சேன்னா, லலிதா சகஸ்ரநாமம் பேசணும்னு நினச்சேன். நான் ஒரு வேளை நான் ஒரு நாள் நான் ஃபுல்லாக ஒரு நாள் உட்காந்து யோசித்து எப்படி நான் இந்த இடத்துல வந்தேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணணும். பண்ணினா தான் நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு உண்மையே சொல்லணும்னு எனக்கே தெரியும். உங்களை மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி நான் என்னையே தெரிஞ்சுக்கிறேன். ரைட். இப்போது நான் லலிதா சகஸ்ரநாமம் கதைக்கு வரேன். இப்போது ஒரு நவராத்திரி, இந்த வசந்த நவராத்திரி, பஞ்ச நவராத்திரி, இந்த மாதிரி நம்ம கொண்டாடுறோம்ல, இந்த தசரா கொண்டாடுவாங்கள்ல, இந்த மாதிரி நவராத்திரி இருக்குது. நேற்று ஃபஸ்ட் டே, இன்றைக்கி செகண்ட் டேன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த லலிதா சகஸ்ரநாமம் கதை, அவங்களோட தாத்பரியம், அந்த அம்மாவோட அருள்,
அப்படிங்கிறத சொல்லும்போது இதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடணும். எனக்கு வந்து இந்த நிலை இந்த நிமிஷம் இந்த வரதுக்கு என்னவா இருக்கும்னு நான் யோசிக்கும்போது என்னென்னா, நான் வந்து எந்த இதையும் பிடிச்சிக்கல, எந்த குருவையும் பிடிச்சிக்கல, எந்த இதுவும் எனக்கு வேணும்னு நான் தேடி ஏங்கலை. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் அவங்க மேலே வந்து ஒரு பிரேமம் கொள்ளலை. இப்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த குரு 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 குருன்னு சொல்லியே உருகுவாங்க. நான் போனோமா, கிளாஸ் நடத்துனாங்களா, இல்லை சொல்லி கொடுத்தாங்களா, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சவங்க வந்து என்னென்னா, அவருக்கே அவரை விளம்பரப்படுத்துறது, அவரோட ஃபோட்டோவை போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அவங்க ப்ரோக்ராம் எங்கெல்லாம் நடக்குன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஒர்க்கெல்லாம் செய்கிறது, இந்த மாதிரிக்கெலாம் அவங்க இதாகிட்டாங்க. கேட்டால் அவங்களுக்கே அவங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி அவங்க தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க சேம் டைமில் மித்த இடத்துக்குலாம் போகிறாங்க. அது ஏதோ ஒரு டூர் மாதிரி, பிக்னிக் மாதிரி ஏதோ அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. அதுவும் அவங்க அந்த உள்ள பீப்புளுக்குள்ளேயே அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிறாங்க. எனக்கு வந்து அப்படி தோணல. நான் வந்து இங்கிட்டு மகாவதாரையும் பார்த்தேன். இங்கே ஆதிசங்கர் எனக்கு உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஒரு ரொம்ப பெருசாக அதை இன்னும் நான் இன்னும் அழகாக அதை மேப் பண்ணி தான் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு தான் சொல்லணும். ஏன் கேட்டிங்கன்னா, இது எப்படி அந்த ரூட் மேப் எப்படி இருக்குன்னு போட்டதுக்கப்புறம் தான் இது எப்படி வழிநடத்திருக்குங்கிறத ஈஸியாக விளக்க வைக்க முடியும், புரிய வைக்க முடியும். அதனால் அப்போ இப்படி போய் சிக்கிக்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு குரு அப்படின்னா அதுக்குள்ளே போய் அப்படி அடாப்ட் ஆகிறாங்க. நித்யானந்தர்கிட்ட போனால் நித்யானந்தாவே அவங்ககிட்ட இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு கிளாஸு. அந்த கிளாஸ்லேருந்து வெளியே வர மறுக்கிறீங்க. அவங்களுக்கும் உங்களை தேவைப்படுது. விசுவாசமான அடிமைகள், வேலையாட்கள், டிவோட்டீஸ், தென் வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள், அப்புறம் அந்த மாதிரி அவங்களுக்கு பல நிலையில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஆஃபீஸில் ஒர்க்கு, அவங்க போடுற விளம்பரத்துக்கு, அவங்க பாடுற கிளாஸ்க்கு, அவங்க பண்ணுற அந்த உச்சமாக சன்னியாசமாக இருக்காங்கள்ல, சன்னியாசியாக இருக்காங்கள்ல, அவங்கலேருந்து அங்கே ஒர்க் பண்ணுற வாட்ச்மேன் வரைக்கும், அங்கே இருக்க குக் எல்லாமே வரைக்கும் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் என்னென்னா, வயசானவங்க, ஃபாரினில் பையங்களாம் செட்டில் ஆனவங்க, அவங்க போய் அங்கே தங்கிக்குவாங்க அவங்ககிட்ட இருக்க பணத்தெல்லாம் கொடுத்து. ஸோ இதனால் 2 பேரும் பெனிஃபிட்டு. இந்த மாதிரி ஆசிரமத்துக்கும் பெனிஃபிட்டு, அவங்களுக்கும் பெனிஃபிட்டு. அதே மாதிரி வேறு யார் போய் இந்த மாதிரி தங்கிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அங்கேயே போய் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி தங்கிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஏன் வெளியில் இன்னொரு இடத்துக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்க போக வேணான்னு சொல்லலை. இவங்களுக்கு அவங்க மேலே உள்ள அந்த பற்றின் காரணமாகவும், பக்தியின் காரணமாகவும் அங்கே இருந்துக்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் தான் பார்க்குறேன். என் கூட தான் இருக்காங்க. நான் இது மாதிரி வெளியே வந்து நான் இந்த மாதிரி நடந்து, நான் இந்த மாதிரி அடுத்தடுத்த இடத்துக்குலாம் போயிட்டுருந்தேன். ஆனால் அவங்க என் கூட இப்போ வரைக்கும் ட்ராவல் இருக்காங்க. ஆனால் அங்கேயே தான் இருக்காங்க. சரிங்களா? அப்போ யாரும் குற்றம் சொல்ல முடியாது. 2வது யாரோட வாழ்க்கையும் யாரும் மாற்ற முடியாது. 3வது நான் என்ன அட்வைஸ் பண்ணாலும் உங்களுக்குள்ள உள்ள ஒரு தன்மை மலராத வரைக்கும், புரியாத வரைக்கும் இது ஒரு அறிவு, இது ஒரு டேட்டா, அவ்வளோதான். மற்றபடி சில இதுக்கு எழுதப்பட்டிருக்கும். கரெக்டாக நீங்கள் தேடுறத நான் கொடுத்துருப்பேன். அதனால் நான் இந்த நிமிஷம் சரியானவளாக தெரியும். கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் வளர்ந்து போகலாம். இது வேணான்னு விட்டுட்டு அடுத்தது உங்களுக்கு தேடி வரும்போது அது உங்களை நீங்கள் தேடும்போது அது நோக்கி வரும்போது நீங்கள் அதை போகலாம். அது போகாமல் இதிலேயே உட்காந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நிலை வருதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரியா? அப்போ எனக்கு வந்து எல்லாருமே சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாருமே ஏற்றுக்கிட்டேன். அதில் இந்த லலிதா சகஸ்கரநாமம் எனக்கு சொல்லிக் கொடுத்த எப்படி வந்து எனக்கு இன்னும் அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க எப்படி நான் வந்து இது புரிய வச்சாங்க. அது ஏன் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து ஆனால் முன்னாடியே எனக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் இப்போ விஷ்ணு சகஸ்கரநாமம் சொல்கிறோம். நம்ம தான் ஒரு பேசிக்காக ஒரு ஒரு காலத்து ஞானமாக தேடும்போது ஆரம்ப படிநிலையில் நம்ம பக்தியில் வந்திருப்போம்ல. வேல் வச்சு பூஜை பண்ணியிருப்போம், லிங்கம் வச்சு பூஜை பண்ணியிருப்போம், இந்த குட்டி குட்டி சிலைகள் வச்சு பூஜை பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு மாலை, அதுக்கு ஒரு இந்த சூடம், பக்தி, அப்புறம் சாம்பிராணி இந்த மாதிரி காட்டுறது, ஸ்லோகம் சொல்கிறது,
இன்னும் சொல்ல போனால் எனக்கெல்லாம் நான் 4 மணிக்கு ஆரம்பித்தேன்னா 7 மணி வரைக்கும் அந்த பூஜைக்கே ஆயிரும். எல்லா காயத்ரி மந்திரமும் சொல்லி ஒருத்தர் விட்டுறக்கூடாது. அதில் நான் சொல்லுவேன், அல்லல் தீர்ப்பாய் வள்ளல் கணேசா, ஆணவம் அருள வரமருள் சிவனே, துள்ளும் சக்தியை தந்திடும் உமையே, தூய புத்தியை தா கலைவாணி தாயே, நல்ல செல்வங்கள் தருவாய் லட்சுமி, நாளும் அருளை பொலிவாய் முருகா, வல்லமை அருள் ரகுராமா, வாய்மைகள் பெருகிட வரந்தா கண்ணா. அப்புறம் அடுத்து என்ன சொல்லிக்குவேன்னா, அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை பொறுத்தருள்க அப்படின்னு சொல்லிக்குவேன். இப்படின்லாம் சொல்லிக்குவேன். இந்த மாதிரி எல்லா காயத்ரி மந்திரம், அப்புறம் நவகிரக மந்திரம், அப்புறம் காயத்ரி மந்திரத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு 108 சித்தர்கள் போற்றி சொல்கிறது, திடீர்னு கனகதாரா சோஸ்திரம் வந்துடும். திடீர்னு பணம் நமக்கு வேணும், அதுவும் அந்த ஆதிசங்கரோட தொட்டு வரும்போது அதை கொஞ்ச நாள் என் ஃப்ரெண்டெல்லாம் அப்படி தலையில் மனப்பாடம் பண்ணியெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இருந்தாங்க. நான் சும்மா கேட்பேன், அவ்வளோதான். எனக்கு அவ்வளோதான் பொறுமை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அருணகிரியோட திருப்புகழ், அப்புறம் அதில் உள்ள பர்டிகுலர் பாட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆறுமுகம்னு சொல்லி இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்கிறது, இந்த பூ வச்சு இது மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் இப்போ நினச்சி பார்க்குறேன் நான். ஸோ இதில் வந்த காலங்கள் இருந்துச்சு இல்லையா, அப்போ ஒரு தெய்வங்கள் கொஞ்சம் இருந்தாங்க. அப்போ ஒரு தெய்வத்தை விட்டுறக்கூடாது, இந்த தெய்வம் கோச்சிக்குமா, அப்படி தான் இருந்துச்சு எனக்கு ஆரம்பத்தில். ஆனால் அதெல்லாம் உடச்சிட்டு அதுவே போய்க்கிச்சு. ஆனால் கொஞ்சம் பேர் சிக்கிக்கிட்டாங்க, அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இது பேச வைக்கிறாங்களோ அப்படின்னு கூட இப்போது பேசும்போது தோணுது. கொஞ்சம் கூட அது நீங்கள் ஒரே மாதத்தில் கூட நீங்கள் அப்படியே அந்த படிநிலைக்கு வந்துடலாம் கடகடன்னு. நீங்கள் 1000 வருஷம் எடுத்தால் கூட இந்த படிநிலை போகாமல் இருக்கலாம். ரெண்டாவது என்னென்னா, இதெல்லாம் உங்கள் மனம்தான். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் தேடுதல் மேலே போகணும் அப்படிங்கிற ஏக்கம் வந்தால் மட்டும்தான் ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களோட கர்மா டிசைன் பண்ணப்பட்டது, உங்களோட நோக்கம். இப்போ எனக்கு சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, அகாமய கர்மாவை நான் டிலே எல்லாமே நில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இது இயல்பாக வந்திருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்திருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எதுக்காண்டி அதுக்கு தான் உங்கள்கிட்ட லைஃப் உங்கள் தன்னை உணர்தல் நிகழ்ந்தால் நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பர்பஸ்ன்னு தெரிஞ்சிடும். எனக்கு தெரியும் நான் முன்னாடி என்ன இருந்தேன், எத்தனை பிறவி எடுத்தேன். ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, எல்லோரும் சொல்கிறாங்க 84 லட்சம் பிறவி. எனக்கு அதில் மரம், பூ, காய், செடி, விலங்கு அதெல்லாம் அதோட மிங்கிளாகும்போது ஒரு விதமான இணக்கமான ஒரு வரும். அதனால் ஒரு வேளை அதிலெல்லாம் சார்ந்து வந்திருக்கோமான்னு தெரியல. ஆனால் 7 பிறவிகள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு மனித பிறவியில். அது ஆணாகவும் பெண்ணாகவும் எனக்கு தெரியும் போது, இது என்ன 7 தான் தெரியுது, இது 84 லட்சம் பிறவி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லையோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் 7 பிறவி நான் பார்த்தேன். அது இன்னொரு டைமில் பேசுகிறேன். அது எப்படி கான்செப்ட் ஆகி நம்ம எப்படி புரிஞ்சு வரோம் அப்படிங்கிறதுக்கு. மொத்தத்தில் இப்போது நான் லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறத பற்றி பேச தான் இப்போது இதை கொஞ்சம் விரிவாக பேசிடுறேன். அப்போ பார்த்திங்கன்னா, அந்த லலிதா சகஸ்ரநாமம் எப்படி நார்மலாக இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி மந்திரம் சொல்கிறோம்ல, விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், அப்புறம் அகவல், ஔவையார் பண்ண விநாயகர் அகவல், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், இந்த மாதிரிலாம் சொல்கிறது. இதெல்லாம் சொல்கிறது கண்டிப்பாக. அப்புறம் சிவபுராணம், இதெல்லாம் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக இவ்வளோ நேரம் ஆயிரும் இல்லையா, இந்த மாதிரி காலத்தில் ஒரு நாள். அப்புறம் திடீர்னு திருமூலரோடது, சிவவாக்கியரோடது, பத்திரகிரியாரோடது, அந்த சித்தர்கள் திடீர்னு வந்துட்டாங்க. குதம்பை சித்தர், அப்புறம் சட்டைமுனி, இந்த மாதிரி சித்தர்கள் பக்கம் இந்த பக்கம் போட்டுருது. 108 சித்தர்கள் போட்டிலாம் இருக்குது. இந்த மாதிரி சொல்லி இது பண்ணும்போது லலிதா சகஸ்ரநாமம் எனக்குள்ளே இருந்துச்சு. அதை நான் பெருசு பண்ணி பார்க்கல. எல்லாம் ஒன்றில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் நாங்கள் தபோவனம், கரூர் பக்கத்தில் இருக்கிற தபோவனம் போகும்போது, கரூர் பக்கத்தில் பாட்டி சித்தர்னு ஒருத்தர் இருந்தாங்க. நாங்கள் அவங்கள பார்க்க போனோம். அப்போ அவங்க எங்கள் கூட நாங்கள் இதில் போகிறோம். அங்கேருந்து ஒருத்தங்க காரில் இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்க கையில் மோதிரம் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் நினச்சேன் நம்ம தான் இந்த மாதிரி சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் இந்த ஈஷா மட்டும்தான் இருக்காங்க. மற்றவங்களாம் இந்த அந்த ஆளுங்க வந்தாங்களோ, நம்மள மாதிரி கேஸ் போல இவங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸும் நானும். என் ஃப்ரெண்டு கூட வந்தவ அந்த பாட்டி சித்தர் கெட்ட வார்த்தையாக பேசினோன்னே, இவன் என்ன சித்தர்லாம் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவள் வெளியிலே உட்காந்துட்டான். நான் தான் உள்ளே போய் அவங்கள்ட்ட பேசி, அவங்க ஏதோ பொருள்லாம் வாங்கிட்டு போகலாம், அவங்களுக்கு பிடிச்ச பொருள்னு சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தோம்.
அதை வாங்கி அந்த டைமில் ரொம்ப கூட்டம் கம்மியாக இருந்தது. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க உள்ளே உட்காந்தாங்க, பார்த்தாங்க. என்னை பார்த்து பேசிட்டு அங்கே உள்ளே இருப்பாங்கள்ல அவங்ககிட்டலாம் பேசிட்டு, இவங்க எங்கிட்ட பார்த்து ஒன்றும் சொல்லல. ஆனால் அவங்களா பேசிகிட்டு இருந்தாங்க. திரும்ப அது கெட்ட வார்த்தையாக பேசிகிட்டு இருந்ததுனால, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அந்த இடத்துல ஒரு லலிதா சகஸ்கரநாமமோட அட்டை கிடந்துச்சு. அவங்க அதை பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க. நான் உடனே அதை பார்க்குறேன், என்ன பார்க்குறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. ஒருவேளை எனக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவு இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. கடைசி வரைக்கும் எனக்கு என்ன சொன்னாங்கன்னு புரியல. ஆனால் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த லலிதா சகஸ்கரநாமத்தை அதுக்கப்புறம் நான் எவ்வளோ தீவிரமாக எடுத்துக்கிட்டேங்கிறத சொல்கிறேன். அந்த பாட்டிச்சித்தர் என்ன சொன்னாங்கன்னா, நான் அவங்ககிட்ட கேட்டேன், இதை நான் படிக்கணுமா? லலிதா சகஸ்கரம் படி அப்படின்னு சொல்கிறாங்க போல், பாராயணம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்குறேன். அப்பையும் என் மனசில் கேட்குறேன். அப்பையும் அதை பார்க்குறாங்க, திரும்ப என்ன பார்க்குறாங்க. லலிதா சகஸ்கரநாமம் பாடணுமா, படிக்கணுமா, இல்லை அதுதான் நீங்களா அப்படின்னு கேட்டார். அவங்க அப்பயும் அதை எடுத்து அதுதான் நானா அப்படின்னு கேட்டேன். அப்போ அதையும் என்னையும் பார்க்குறாங்க, அவங்களையும் பார்க்குறாங்க. கடைசியில் எனக்கு எந்த கொஷின் கேட்க வரல. நான் அப்படியே அமைதியாக இருந்துட்டேன். கடைசியில் இதில் 4ல் எதுவோ எனக்கே தெரில. நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ எனக்கு ஒன்று செய்கிறது என்னென்னா, அந்த அம்மா லலிதா சகஸ்கரநாமாவே இருக்கட்டும், நான் லலிதாவே இருக்கட்டும், அவங்க லலிதாவே இருக்கட்டும். ஆனால் இன்னொன்று 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதை படி அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் என்னால் செயல்படுத்த முடியும் இல்லைங்களா? அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்ச நாள் லலிதா சகஸ்கரநாமம் காலையில் சாயந்தரம் தமிழில் இருக்கும் பார்த்திங்களா, அதை ஓட விட்றது. ஒரு நாள் கூட ஓட விடலைன்னா எங்கேயாவது ஒர்க் பண்ணும்போதோ இல்லை சமையல் பண்ணும்போது கூட அதை ஓட விட்டு கேட்டுருவேன். இப்படி தான் அப்படி ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த லலிதா சகஸ்கரநாமத்தில் உள்ள ஒரு வரியும் அந்த அம்மா அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்க புடவை, அவங்களோட கம்மல், அவங்களோட மொத்த உருவம், அந்த சௌந்தரிய லகரியில் ஆதிசங்கரர் பாடுவார் பாருங்கள், அது மாதிரி அவங்களோட இடை, அவங்களோட கை, அவங்களோட வளையல், அவங்களோட கொலுசு, அவங்களோட அந்த சாரியோட அப்புறம் அவங்க கையில் போட்டிருக்க மோதிரம், அவங்க மூக்குத்தி, அவங்க சிரிப்பு, அவங்க பல், அவங்க தலை முடி, அதுக்கப்புறம் அதில் வச்சது, அதுக்கப்புறம் அவங்க பூ, அவங்க பாதம் வச்சுருக்க ஸ்டைலு, அவங்க கையில் பிடிச்சிருக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒன்று அழகழகாக அப்படி காமிப்பாங்க. அச்சோ கடவுளே! அப்போ என்னென்னா, அதில் பேர்லாம் இருக்கும். அந்த நிரஞ்சனா அப்படின்லாம் இருக்கும். ஒரு பேராக இருக்கும்போது யாராவது பார்த்தோம், இவங்க அப்போ அந்த லலிதா சகஸ்கரநாமத்தில் உள்ள பேரை வச்சு தான் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு கூட நான் நினச்சிருக்கேன். அப்போ இந்த மாதிரி என்னை இப்படி தான் தெரிஞ்சாங்க. அது மாதிரி சாய்பாபா இருக்கட்டும், மகாதர் பாபாஜியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மௌனகுரு நிர்வாண சாமிகள், கசவனம்பட்டி, அதுக்கப்புறம் வேட்டைக்காரன் புதூரில் உள்ள இந்த அழுக்குசாமி சித்தர், அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்போ டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. இன்னும் சொல்லப்போனால் அந்த வள்ளலார், இவங்கெல்லாம் என்னென்னா அப்பப்போ எப்படி இப்போ கிளாஸ் பீரியட்லாம் ஒரு பீரியடில் எனக்கு இப்போ எனக்குள்ள கனெக்ஷனில் இருக்க மொத்த ஹோல் சித்தர்கள், ஞானிகள், அதுக்கப்புறம் அந்த தெய்வங்கள் இவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் பீரியடு மாதிரி என் லைஃப்பில் ஃபுல்லாக எப்பப்போ யார் அந்த பீரியட் இருக்கோ அவங்களாம் அது 10 நிமிஷமாக இருக்கலாம், அரை மணி நேரமாக இருக்கலாம், இல்லைன்னா 6 நாள் இருக்கலாம், இல்லை 6 மாதமாக இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம். இப்படி தான் எனக்குள்ளே எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு நிஜமாக தெரியல. நான் அதோடு போனேன், ஒத்துழைச்சு, அவ்வளோதான். அப்போது நீங்கள் என்னென்னா, அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும். நான் என்னடா 4 மணிக்கு எழுந்துச்சி பூஜைலாம் பண்ணி பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தோம், பயங்கரமாக விளக்கு போட்டுட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு வருஷம் கழித்து ஒன்றுமே செய்ய மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். 7 மணிக்கு எழுந்திரிப்பேன். திடீர்னு பார்த்தா சூரியனை போய் அதோட கட்டி உருண்டுற மாதிரி சூரியன் கூட போய் 1 மாதம் 2 மாதம் அதோடு இருப்பேன். நான் போடலன்னா அது என்னை கூப்பிடும், அது இல்லைன்னா ஐயோ வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு திட்டுன்னு ஏதோ மனிதர் வந்த மாதிரி ஓடுறது, அது கூட பேசுகிறது, அது கூட இருக்கிறது. அந்த ஒளியை அப்படியே அதோட உண்மையே சொல்லணும்னா அந்த 2 பாம்புகள் பின்னி பிணைஞ்ச மாதிரி சூரியனோடு கடந்து அப்படியே உருள்றது, அந்த கண் வலிக்கிற வரைக்கும். அப்புறம் திடீர்னு பார்த்தா சூரியன்லாம் யார், அவருக்கு எனக்கு என்ன சம்மந்தங்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா நிலாவை போய் அப்படியே நிலாவில் உருகி நிலாவை காதலிப்பான் பாருங்கள். நிலாவை அப்படியே என்னமோ நான் காதலன், அது காதலி மாதிரி அப்படி கொஞ்சிறது, அப்படி செய்கிறதா இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த நட்சத்திரங்கள் அப்படி இருக்கும். எனக்கு அப்பா என்னென்னா எங்கே பார்த்தாலும் அந்த முக்கோணத்தை கரெக்ட் பண்ணுறதா இருக்கும். வீட்டில், தரையில், வானத்தில் எங்கே பார்த்தாலும் அந்த முக்கோணத்தை தான் நான் கரெக்ட் பண்ணுவேன். அதுவும் இந்த கீழே அடியில் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் மேலே முக்கோணம் மாதிரி